அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு தமிழ் இயல் 4ல் பலவுள் தெரிக குருவினா செருவினா நெடுவினாக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மை இழப்பும் பகுதியில் பலவுள் தெரிகல கண்ணாடியாகும் கண்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர். இதற்கான விடை நகுலன். 2 7 ஆண்டு இயற்றி ஓராண்டில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல். தொடர்களில் வெளிப்படும் செய்திகள். என்ன செய்திகள் வெளிப்படுது அப்படின்னா, மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றால் 26 வயதில் 26னா என்னது 12 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். இது விடை இரண்டுமே சரிதான். அதற்கான விடை 1 சரி 2 சரி. அடுத்து பொருத்தி விடை தேர்க. ஆமந்திரிகை. ஆமந்திரிகைனா என்ன அப்படின்னா, அதோட பொருள் இடக்கை வாத்தியம். நித்திலம்னா முத்து, களஞ்சு எடையளவு, கலைனா மூங்கில். இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா 3 1 4 2. அடுத்து சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்ய. சுவடியோடு பொருந்தாதது என்று எது அப்படின்னா, சுவடியோடு பொருந்தது வசம்பு, மணத்தக்காளி இலைச்சாறு, மாவிலைக்கீரை, இதெல்லாம் சுவடியோடு பொருந்தாதது கடுக்காய். அடுத்து குழிமாற்று என்னும் சொல்லோடு தொடர்புடைய துறை என்ன அப்படின்னா கணிதம். அடுத்து குருவினா பகுதியில் 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பாருங்க, மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசைக்கருவிகளை பட்டியலிடுக. இதற்கான விடை பக்க எண் 83 இருக்கு, பார்க்கலாம். அதாவது பக்க எண் 83 பார்த்தோம் அப்படின்னா இசைக்கருவிகள் ஒலித்த முறைன்னு இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த 5 வரிகளும் நம்ம எழுதிக்கலாம். இதற்கான விடையா, குழலின் வழியே யாழிசை நின்றது, யாழிசைக்கு ஏற்ப தன்னுமையாக்கிய மத்தளம் ஒலித்தது, தன்னுமையோடு ஏந்து முழவு ஒலித்தது, முழவுடன் இடக்கை வாத்தியம் கூடி நின்று ஒலித்தது. இது இசைக்கருவிகள். இசைக்கருவிகள் என்ன அப்படின்னா, இதில் இருக்க இசைக்கருவிகள் என்ன, குழல், அடுத்து மத்தளம், முழவு, இடக்கை வாத்தியம், இதெல்லாம் இருக்குது. சரியா? இதை முதல் கேள்விக்கு விடையை நம்ம எழுதிக்கலாம். அடுத்து 2வது கேள்வி, சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை? இதற்கான விடை பக்க எண் 83 தான் இருக்குது, பார்க்கலாம். அதாவது பக்க எண் 83 நூல் குறிப்பு இருக்கும். அந்த நூல்வெளி இருக்குல்ல, இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கீழே இருக்க பாருங்க, குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம், முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம் அப்படின்னு எழுதி கூட நம்ம எழுதிக்கலாம். சிலப்பதிகாரம், குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம், முத்தமிழ் காப்பியம், இதை மட்டும் எழுதினா கூட போதும். ஆனால் இதையும் சேர்த்து எழுதிக்கிங்க, கொஞ்சம் நம்மளுக்கு மார்க் வரணும் அப்படின்னா இதையும் சேர்த்து எழுதிக்கிங்க. செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டுள்ளதால் இது உரையிடப்பட்ட பாட்டுடை செயல் எனவும் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சி மணிமேகலையில் காணப்படுவதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. இதை ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா இதோட பெயர் மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? அதாவது குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம், முத்தமிழ் காப்பியம், உரையிடப்பட்ட பாட்டுடை செயல், அது மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை சேர்ந்தது தான் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன கூட எழுதிக்கலாம். அடுத்து 3வது கேள்வி, காற்றின் தீராத பக்கங்களில் எது எழுதி சென்றது? இதற்கான விடை பக்க எண் 80 இருக்கு, பார்க்கலாம். அதாவது பக்க எண் 80 அந்த பாடலே கொடுத்துருக்காங்க. அதாவது சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி சென்றது. இதுதான் இதற்கான விடையாக நம்ம எழுதிக்கலாம். இது ஒரு கவிதை தான், பிரமிழ் எழுதியிருக்காங்க. இதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம தொடர எழுதிக்கலாம். அது எப்படி எழுதலாம்? சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று வானுக்கும் நிலத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் வீசும் காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி சென்றது. இந்த மாதிரி எழுதிக்கலாம் விடை. அடுத்து 4வது கேள்வி பாருங்க, அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை? இதற்கான விடை பக்க எண் 76 இருக்கு, பார்க்கலாம். பக்க எண் 76 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள் முதலியன. இது வரல எழுதிட்டு அப்புறம் அது கீழே கணிதத்தில் கீழ்வாயிலக்கம், மேல்வாயிலக்கம், குழிமாற்று முதலிய பல வகை வாய்ப்பாடுகள். இது 2வது பாயிண்ட் எழுதிக்கிங்க. அடுத்து 3வது பாயிண்ட், சிறுவர்கள் படிக்கும் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன். இந்த 3 பாயிண்ட்டும் நம்ம எழுதிக்கலாம் இதற்கான விடையா. அடுத்து பாருங்க, சிறுவினால ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கரந்து வரல் எழினி விளக்குக. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது அரங்கின் மேடையின் புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படுவது ஒருமுக எழினி எனப்படும். அதாவது அரங்கின் மேடையின் ஒரு புறத்திலிருந்து, இந்த இடத்துல ஒரு சேர்த்து எழுதிக்கிங்க, ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படுவது ஒருமுக எழினி எனப்படும். மேடையின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படுவது ஒருமுக எழினி. அது மாதிரி மேடையின் மேலிருந்து
வேண்டும் போது கீழே இறக்கும் வகையில் அமைக்கப்படுவது கரத்து வரல் எழினி எனப்படும். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். சரியா? இது நம்ம புத்தகத்திலேயே இருக்கும். இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பக்க எண் பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் 82வது பக்கத்தில் இங்கே கொடுத்துருப்பாங்க பாரு. மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படும் அது ஒருமுக மொழினா அது ஒருமுக திரைன்னு கொடுத்துருக்காங்க. அதோட பொருள் அதாவது மேடையின் இருபுறத்திலிருந்து நடுவில் ஒன்றோடொன்று பொருந்துமாறு அமைக்கப்படும் பொறுமுக திரை. அது எழினி திரை தான் எழினின்னு சொல்கிறாங்க. பொறுமுக திரைன்னு இருக்குல்ல, பொறுமுக எழினி தான் பொறுமுக திரை. மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இறக்கும் வகையில் அமைக்கப்படும் கறந்து வரும் திரை. சரியா? இவை மூன்றையும் சிறப்புடன் அமைத்திடர்னு இருக்கும். இதை கூட விடையாக எழுதிக்கலாம். அந்த இடத்துல கேள்வியில் ஒருமுக ஒளினின்னு கேட்டனால அதை எழுதிக்கலாம். இங்கே வந்து திரைன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ரெண்டும் ஒன்று தான். அடுத்து 2வது, நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகை நெறிப்படுத்துவீர்கள்னு இருக்குது. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா நீங்களாம் சொந்தமாக கூட எழுதலாம். நான் வந்து விடை கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது நான் ஆசிரியரானால் மாணவர்களிடம் வெறுப்பு காட்ட மாட்டேன். மாணவர் மரியாதை குறைவாக நடந்து கொண்டாலும் அன்பால் முறைப்படுத்துவேன். பொறுமையாலும் அறிவாலும் அவர்களை நெறிப்படுத்துவேன். மாணவர்களின் மனம் புண்படும்படி கடுமையாக பேச மாட்டேன். மாணவர்கள் விரும்பும் வண்ணம் வகுப்பு எடுப்பேன். மாணவர்களுக்கு சிறு சிறு கதைகள் கூறி அவர்கள் என் வசப்படுத்துவேன். கற்றலில் பின்தங்கியோருக்கு தனி வகுப்பு எடுத்து அவர்களை தேர்ச்சி அடைய வைப்பேன். இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் கூட சேர்த்து கூட எழுதிக்கலாம். அடுத்து, மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை பாருங்க. பண்டைய காலத்தில் பிள்ளைகள் முதலில் மணலில் எழுதி பழகுவார்கள். அதனால் அவர்களுடைய எழுத்துக்கள் வரிசையாகவும் நன்றாகவும் இருந்தன. உபாத்தியாயர் முதலில் தரையில் எழுத அதன் மேல் பிள்ளைகள் எழுதுவார்கள். பிறகு தாமே எழுதி பழகுவார்கள். எழுத்துக்கள் ஒன்றோடொன்று படாமலும் வரிகோணாமலும் பழைய காலத்தில் எழுதினார்கள். எழுத்துக்களின் உருவங்கள் பல காலமாக மாறாமல் இருந்து வருகின்றன. மணலில் எழுதுவதை தொடர்ந்து ஓலைச்சுவடிகளிலும் எழுத்தாணியால் எழுதும் முறை வந்தது. இது எழுத்துக்களை பதிவு செய்வதற்கான ஒரு முக்கிய முறையாக இருந்தது. காகிதம் மற்றும் பேனா அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு எழுதும் முறை எளிமையானதாகவும் விரைவானதாகவும் மாறியது. தற்காலத்தில் மாணவர்களுக்கு எழுதும் பழக்கம் நன்றாக அமைய வேண்டும் என்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை தனித்தனியே ஏடுகளில் தாமே எழுதி அதைப்போல் எழுதி வரச் செய்வார்கள். மாணாக்கர்களின் கையெழுத்து தெளிவாக இருக்க ஏடுகளில் ஆசிரியர்கள் எழுதித்தர அதை தொடர்ந்து எழுதும் முறையை மாணவர்கள் தற்காலத்தில் பின்பற்றுகின்றனர். திறன்பேசியின் தொடுதிரையில் பேனா பென்சில் என எதுவும் இல்லாமலேயே விரல் கொண்டு எழுதும் முறை தற்போது உள்ளது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க. கவிதை என்பது கண்முன் நிகழ்வதையும் மனதில் நிகழ்வதையும் தொடர்புபடுத்தி சொற்சிமிழில் அடைக்கும் முயற்சியே என்பதை நகுலன் கவிதையை கொண்டு நிறுவுகின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது, நிரந்தரமாக இருக்க எண்ணினோம், நிரந்தரம் இல்லாமல் சென்று விடுகிறோம். உயர்ந்த கொள்கைகளும் உயிர்வோனால் உதாசீனப்படுத்தப்படும் உண்மைகள் எல்லாம் சில உண்மைகளை திரைமறைவு செய்வதற்கே. ஆர்ப்பரிப்பில் அடங்காத மனம் அமைதியில் அடங்கிவிடும். கடலில் உள்நிகழ்வே கடல் அலைகள், மனதின் வெளிப்பாடே புறச்செயல்கள். மனதின் இருந்துச்சு, மனதின் மத்தியில் மனதின் வெளிப்பாடே புறச்செயல்கள். நகுலனின் கவிதைகளை இங்கே பேசப்பட்டுள்ளன. நகுலனின் கவிதையின் முழங்கு பொருளை இவை. எனவே கவிஞன் தான் நினைத்தவற்றை சொல் வடிவத்தில் சுருக்கி சொல்ல முற்படும் போது உதிர்ந்த முத்துக்களே இவை. இந்த மாதிரி நினைத்தவற்றை இந்த இடத்துல சாவை எழுத்துருங்க. சரியா? இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து, இல்லைன்னா இங்கே ஒரு விடை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? இதையும் பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்க. நெடுவினால 3 கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். அரங்கின் அமைப்பை சிலப்பதிகாரத்தின் வழி விளக்கி எழுதுகின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது சிலப்பதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாடலின் பொருள் நாட்டிய அரங்கின் அமைப்புன்னு நம்மளுக்கு இருக்கும். இது கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது கூட எழுதலாம். திறம்பட கற்றுணர்ந்த இதில் இருந்து வந்தனர் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த அரங்கோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நூல்களில் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே 1 by 1 பார்த்துக்குங்க. இதை ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் விடையாக எழுதிக்கலாம். பாருங்கள், இதில் ஃபுல்லாகவே அரங்கோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வரலும் வேலைப்பாடுகளும் அமைத்தினர் வரலும் நீங்கள் எழுதிக்கலாம். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறத நான் விடை கொடுக்குறேன். அதையும் பார்த்துக்குங்க. அதாவது இங்கே அரங்கின் அமைப்பை சிலப்பதிகாரத்தின் வழி விளக்கி எழுதுகின்றிருக்கு பார்த்தீங்களா? அதே தான் அங்கே இருக்கிறது தான், அந்த பாயிண்ட்ஸ் தான் சேர்த்து இங்கே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த புத்தகத்தில் இருக்குல்ல, அந்த இதுதான் அரங்கினோட அமைப்பு தான். இந்த மாதிரி எழுதிக்கலாம்.
ஏன்னா கொஞ்சம் சிலப்பதிகாரத்தோட அந்த பாடல் வரிகளை சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் அந்த ஒருமுக எழினி, மேடையில் இருபுறங்கள் நடுவில் ஒன்றாக பிறந்தும் பொறுமுக எழினி, இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய வரிகள் சேர்த்து நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம். நீங்கள் அதே எழுதினாலும் விடை சரிதான். சரியா? புத்தகத்தில் இருக்கக்கூட நீங்கள் நாட்டிய அரங்கின் அமைப்பு இருக்குது, அதை கூட விடையை எழுதிக்கலாம். அடுத்து பண்டை கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுகின்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். இதுவே நம்ம புத்தகத்துலேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது கற்றல் கற்பித்தல் பாருங்கள். நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் உபாத்தியருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது, அதை குருகுலம் என்பார்கள். இந்த பாயிண்ட் எழுதிட்டு அதே மாதிரி இங்கே பாருங்கள். இது ஒவ்வொன்றுக்கு தலை போட்டு நீங்களும் மன்றங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை அப்படியே ஷார்ட் பண்ணி கூட எழுதலாம். சரியா? பள்ளிகள் இதுலேருந்து பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சி கூட நீங்கள் எழுதிக்கலாம். நான் விடையும் கொடுக்குறேன். அது மாதிரி வித்தியாரம்பம்னு இருக்குது பாருங்கள். இது தலை போட்டுட்டு இந்த இதில் இருக்கும். எப்படியே அந்த காலத்தில் பண்டைய காலத்தில் பள்ளிக்கூடங்கள் எப்படி ஆசிரியர் கற்றல் கற்பித்தல் எப்படி நடத்துனாங்க அப்படிங்கிறது இதில் இருக்குது. மையாடல் முறையிலையும் மையாடலை பார்த்தோம் அப்படின்னா இந்த இதை மட்டும் கூட எழுதிக்கலாம். கடைசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பழகுவார்கள் இருக்குல்ல, இந்த இது கூட எழுதிக்கலாம். அடுத்து மனைப்பயிற்சியின் தலை போட்டு இது ஃபுல்லாக எழுதிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஏற்கனவே நம்ம விடை பார்த்துருப்போம் 4வது கேள்விக்கு குருவினால் பார்த்துருப்போம். அடுத்து இதோட தொடர்ச்சியாக இங்கே கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு அடுத்த பக்கத்துலேயும். எழுத்தாணிகள் கொண்டு எப்படி எழுதுனாங்க அப்படிங்கிறதும் இருக்கும். அது மாதிரி ஏடெழுதும் வழக்கம் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். ரொம்ப பெருசாக இருக்குது. அன்பினால் அடக்குதல், வாதம் புரிதல், இது எல்லாமே இருக்கும். வாதங்களாக வளர்ச்சியுறுகின்றன வரல இருக்குது. இதை வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணி எழுதணும். நான் கொஞ்சம் ஒரு விடை கொடுக்குறேன் பாருங்கள். இதை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்களாக கூட எழுதலாம். அடுத்து இந்த ஓதர் பிரிவு பின்னுரை எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கணும். ஆனால் இது எல்லாமே நம்ம சேர்த்து தான் எழுதணும். ஆனால் ஷார்ட் பண்ணி எழுதணும். நான் ஒரு விடை கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். முன்னுரை போட்டுக்குங்க. அடுத்து முன்னுரை போட்டு இது மாதிரி எழுதிட்டு அது வித்தியாரம்பம் அல்லது கல்வி தொடக்கம்னு போட்டு இதெல்லாம் எழுதிக்கலாம். அந்த வித்தியாரம்பம் இருக்குல்ல, புத்தகத்திலே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பாயிண்ட்ஸில் எடுத்து எழுதிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி எழுதிக்கலாம். அது மாதிரி எழுத்து பயிற்சி அப்படிங்கிறது இதை போட்டு எழுதிக்கலாம். அடுத்து மையாடல் இருக்குல்ல, அதில் தான் இருக்கும் எழுத்து பயிற்சின்னு போட்டு நம்ம தலைப்பு வந்து எழுத்து பயிற்சின்னு போட்டுக்கலாம். அடுத்து மனன பயிற்சி. மனன பயிற்சியில் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கூட எழுதிக்கலாம். இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் மட்டும். சாந்துணையும் கற்றல். அடுத்து ஓதர் பிரிவு முடிவுரை எழுதிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஷார்ட் பண்ணி கூட எழுதிக்கலாம். சரியா? அடுத்து 3 சூரியனை பிரசவிக்கும் பாறையினும் சிறுகதை உணர்த்தும் கருத்துக்களை சுவை குன்றாமல் சுருக்கி வரைகின்றிருக்கு. இதற்கான விடை 3வது கேள்விக்கான விடையை நம்ம இப்போ பார்க்கலாம். சூரியனை பிரசவிக்கும் பாறை கதையை வந்து நம்ம சுருக்கி எழுதணும். நீங்களும் அந்த கதையை புத்தகத்தில் இருக்கும் படிச்சுட்டு நீங்கள கூட எழுதலாம். நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அப்படியே வீடியோ பஸ் பண்ணி பார்த்துக்குங்க. சரியா? மனிதனுக்கு குழந்தை பருவம் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே 1 by 1 பாருங்கள். கொஞ்சம் கதை வந்து பெருசாக தான் இருக்கும். நான் வந்து சுருக்கி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். நீங்களாக கதையை படித்து பார்த்து கூட கொஞ்சம் சுருக்கி தலைப்புகள் கூட போட்டு நல்லா எழுதலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். கதையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.